Hi dears, welcome to Suga Beauty. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் டிசைன் தான். ப்ரோச்சஸில் ஒரு ஃப்ளார் டிசைன். இது வந்து நம்ம நார்மல் கிளாத்து தான். நார்மல் கிளாத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச் எடுத்து சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்க இன்ச் கிளாத்தை வந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முக்கோணமாக மடிக்கிறேன். முக்கோணமாக மடித்ததுக்கப்புறம் டெய்லரிங் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ முக்கோணமாக மடித்ததுக்கப்புறம் நார்மல் ஊசி எடுத்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கமும் தையல் போடுற மாதிரி வச்சுட்டு குத்தி எடுத்ததுக்கப்புறம் நம்ம லீஃப் ஷேப்பில் பிடிச்சிட்டு திரும்ப சுற்றினதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிடுங்க. சுற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு குத்திட்டு லாக் போட்டுரும். சரியா? நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாக கிடைக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸும் ரெடி பண்ணுறேன். அதாவது லீஃப் சைஸில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 பீஸ்லேருந்து 6 பீஸ் வர, அதாவது உங்களுக்கு எவ்வளோ சைஸில் எடுக்கிறீங்களோ அந்த சைஸில் ஃப்ளார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பெரிய ஃப்ளாராக வேணும்னா நீங்கள் வந்து சைஸை மாற்றிக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச் எடுத்துக்கலாம், நீங்கள் 3க்கு 3 4க்கு 4 அந்த மாதிரி ஃப்ளார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு 6 பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பெட்டல்ஸை நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கீழேருந்து ஊசியை மேலே கொடுத்து அதுக்கப்புறம் நான் மேலே வச்சு தைக்கிறேன் பாருங்கள். தைச்சதுக்கப்புறம் செகண்ட் அது பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒன்றையும் 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது கை ஊசியிலேயே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ ஒன்றையும் 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள், இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளார் டிசைனில் வச்சு பார்த்துட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்கள். அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளார் வந்து நம்ம எதில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா சுடிதார், நைட்டியில் கூட முன்னாடி வச்சா அழகாக இருக்கும். ப்ரோச்சஸ் வந்து ப்ளவுஸில் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். ப்ளவுஸில் நடு சென்டரில் வைக்கலாம், சைடில் வைக்கலாம். அதாவது ரைட் சைடு சைடில் வச்சுட்டு பாக்கழுத்த போட்டோம்னா அந்த சைடில் வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ப்ரோச்சஸ் கிளாஸ் கற்றுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.